வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் நட்சத்திரத்தில் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தனுசு ராசியில் 1ஆம் பாதம், அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 2 ராசியிலும் இந்த உத்திராடம் நட்சத்திரம் அடங்கும். இந்த 2 ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது. ஏன்னா 7.5 சனியினுடைய பிடியிலிருந்து முழுமையாக விலகி இருப்பவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு. இப்போ இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலனை தனுசு ராசி அன்பர்களில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் நிறைந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் அதிகமாக இருந்ததோ, ஒரு 2 வருட காலங்களாக வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. உத்திராடம் அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய நட்சத்திரம், ஒரு ஆளுமை மிக்க நட்சத்திரம். ஒரு வீட்டில் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பேச்சை தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சூரியன் எப்படி வேலை செய்யும் அப்படின்ற போது அந்த ஆளுமை மிக்க நட்சத்திரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திரம் வேலை செய்யும். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குடும்பத்தில் தன்னை சுற்றி இருப்பவர்களும் எப்போதுமே இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் சில விஷயங்களே செய்வாங்க. இவர்களை கலந்து ஆலோசிக்காம தனிப்பட்ட முறையில் எந்த விஷயமுமே செய்ய மாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல அந்த ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய படிப்பு நேரத்தில், அதாவது தன்னுடைய பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. அந்த ஒரு படிக்க முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு படிப்புனால இவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இந்த மாதிரியாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ஒரு தோல்வியை சந்தித்தவர்கள்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த ஒரு தோல்வி இருந்தால் கூட அந்த தோல்வியின் மூலமாக தான் தன்னுடைய வாரிசுகளை, அதாவது தனக்குண்டான குழந்தைகளை அந்த படிப்பில் ரொம்ப தீவிரமாக படிக்க வைப்பாங்க. தன்னுடைய குழந்தையாவது அந்த படித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் தான் ஆசைப்பட்டபடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். நீங்கள் நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கூடி வந்தாலும் கடந்த 2 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பண நெருக்கடி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு உறவுமுறை இழப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, பொருளாதாரத்தை இழந்தாலும் பரவாயில்ல, நம்ம மீண்டும் வருமானம் சம்பாதிச்சு கொள்ளலாம். ஆனால் அந்த உறவுகளை இழக்கும் போது மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் வரும். அந்த மனவேதனையை வெளியில் சொல்லாமல் தாங்கி கொள்பவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தான். கடந்த காலத்துலலாம் அந்த கணவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாத வந்தது, அடுத்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் வந்தது. இது எல்லாத்தையுமே வெளியில் சொல்லாமல், வேறு யார் இடத்திலும் சொல்லாமல் தனக்குத்தானே அனுபவித்து கொண்டு அந்த வலியும் வேதனையும் தாண்டி வந்து இந்த நிலைமைக்கு ஒரு வாழ்க்கையை நடத்துபவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நீங்களாக தான் இருப்பீங்க. அதுவும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுது. எந்த நேரத்திலும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி. ஏன்னா உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்கியாவது அந்த பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு கடன் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கடன் கூட உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்காக சில எஜுகேஷ்னல் லோன்லாம் போடக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய அந்த சொந்த வீடுகளை அடமானம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அடமானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி மிக சாதகமான ஒரு பலன்களை தரப்போகுது. இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டம்
காலகட்டத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் கடனை வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த புதனுடைய ராசியில் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால அளவுக்கு அதிகமான கடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்புகளை, அதாவது எப்போ கடன் வாங்குறீங்களோ அப்போ வேலை இழப்புகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் அங்கே வேலை செய்யும் போது உங்களுக்கு அங்கே தசாபுத்தி மாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான கடன், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வருமானத்திற்கு உட்பட்டு சில கடன்களை வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்றது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சிங்கப்பூர், மலேசியா, யூரோப் கண்ட்ரிஸு, அடுத்து பார்த்திங்கன்னா துபாய், இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அப்போது நாங்கள் குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணலாமா, வேலை கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் முழுமையாக குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா விரயஸ்தானாதிபதியும் கூட அந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதனால அந்த விரயஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தினால சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான, அதனால் வெளிநாடு போகும்போது சில தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கையோடு கூட்டிகிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் மட்டும் குடும்பத்தை பிரிஞ்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பொருளாதார வளர்ச்சி, அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரம், இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதாவது திருமணம் ஆகி 6 மாதம்தான் ஆச்சு, பிரிவினைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பிரிவுகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரிவினைகள் சுமூகமாக முடிஞ்சிடும். இதே இது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த பிரிவுகள் மேலும் பலப்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால திருமணம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஒரு வருடத்திற்கு எந்த விதமான விவாகரத்து வழக்குகளோ இல்லை தேவையில்லாத வழக்குகளோ நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்போ ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாவது வழக்கு திறந்தா கூட அது தேவையில்லாத பிரிவினையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய விரயஸ்தானாதிபதியும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படியாவது அந்த பொருளாதார இதுல இருந்து வளர்ச்சிக்கு ஒரு பாதையை கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.